தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அதிகாலை வேளையில் இன்று நாம் தியானிக்க வேண்டியதான வேத வசனம் ரோமர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். ஆமேன். தேவன் நம்மீது வைத்த அன்பை உண்மை என்று எப்பொழுது தெரிய வருகிறது? நாம் தேவனுக்கு துரோகிகளாக, தேவனுக்கு பிரியமில்லாத பாவிகளாக இருந்த உங்களையும் என்னையும் அவரது அன்பின் பிணைப்பு, தேவ நட்புறவு நம்மை ஆட்கொள்கிறது. நாம் கெட்ட குமாரனை பற்றி தியானிக்கும்போது அவன் கெட்டு போய் மகா பாவியாய் வாழ்ந்து சீரழிந்து சாப்பாட்டுக்கே வழியில்லாத நிலவரத்தில் தன் தந்தையிடம் திரும்பி வருகிறான். எப்படி திரும்பி வருகிறான்? பழைய கிழிந்த ஆடை, அனைத்து செல்வமும் இழந்து குற்ற உணர்வுடன் வருகிறான். மகனாக வராமல் தகப்பனின் வேலைக்காரனாக வருகிறான். ஆனால் அடிமையைப் போல உயிர் வாழ விரும்புகிறான். ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? தகப்பன் உன்னை நான் என் மகனாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று உலகிற்கு சொல்லிவிட்டு அவனுக்கு புதிய ஆடை தராமல், மகன் என்ற மோதிரம் தராமல், கட்டி அணைக்காமல் விருந்தும் நடைபெறவில்லை என்றால் தன் தகப்பன் தன்னை மன்னித்து விட்டார் என்றதான ஒரு நிச்சயம் இருந்திருக்காது அவனுக்கு. மன்னித்துதான் நிச்சயமற்ற வாழ்க்கை வாழ்ந்திருப்பான், குற்ற உணர்வுடனே இந்த கெட்ட குமாரன். ஆனால் தகப்பன் தன் மகனை, இந்த கெட்டுப்போன குமாரனை மகனாக ஏற்றத்தோடு விடவில்லை. தன் மகன் என்ற முழு நிச்சயத்துடன் வாழ, மன நிறைவுடன் என்னென்றும் சந்தோஷத்துடன் வாழவே முதலில் பழைய ஆடைகளை கலற்றி புதிய ஆடைகளை அணிகிறார். தனது மகன் என்ற நிச்சயத்துடன் வாழ மோதிரமும் அணிகிறான், கட்டி அணைக்கிறான். மகா பெரிய விருந்துக்கும் ஏற்பாடு செய்கிறான் தந்தை. இதன் மூலம் மறுபடியும் தகப்பனோடு உரிமையுடன் உறவாட அவன் தகப்பன் வழி செய்கிறார். நம் தேவனும் இது போலவே நமக்கும் செய்கிறார். நாம் அவரது பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்ட நிச்சயத்தோடு, முழு நம்பிக்கை, சந்தோஷமற்ற நிலையோடு ஜீவிக்கவே, அதாவது சந்தேகமற்ற நிலையோடு ஜீவிக்கவே தமது பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்ட அனைவருக்கும் அவரது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்துருளி நம்மை வழிநடத்துகிறார். இதுவே அவரது அன்பை நிச்சயப்படுத்தும், சந்தேகத்திற்கே இடமில்லை. இதுவே அவரது தெய்வீக அன்பு. ஆமேன். God bless you.